Hello everyone. இன்னைக்கு லெசன்ல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு நம்ம டெய்லி செய்யற சில விஷயங்களை சொல்ற விஷயங்களை எப்படி இங்கிலீஷ்ல அழகா சொல்லலாம் அப்படினு பாத்துறலாம். First one, don't fall for it. Fall for it அப்படின்றது இங்க என்ன அர்த்தம் அப்படினா போய் விழுந்துராதனா லிட்டரலா நம்ம போய் கீழ விழுறது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. யாராவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் கொடுக்கறத நம்பி நீ போய் அதில் ஏமாந்து போயிடாத, அவனோட வார்த்தையை நம்பி ஏமாந்துராத, அவன்கிட்ட ஏமாந்துராத இப்படிலாம் சொல்லணும். அவன் வந்து வாயாலேயே வந்து உன்னை பேசியே கவுத்துருவாங்க, ஏதோ காமிச்சு ஏமாத்துறாங்க. ஸோ இப்படிலாம் சொல்லி ஏமாந்துராத அப்படின்னு ஒரு விஷயம் ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து வார்ன் பண்ணுறதுக்கு டோன்ட் ஃபால் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக் அப் யோர் மைண்ட். இதோட அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி உன் மனசை மாற்றிக்கோ, இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ, உன் மனசை வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கோ அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் மேக்கப் யோர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஆன் த வே. ஸோ ஐ எம் ஆன் த வே அப்படின்னா இது முக்கியமாக எப்போ சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃபோனில் பேசும்போது சொல்லலாம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி வந்துட்டுருக்கியா, எங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ எங்கே இருக்கேன்னு கேட்டாங்கன்னா இந்த வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கோ வித் அ ஃப்ளோ. ஸோ கோ வித் அ ஃப்ளோ அப்படின்னா போகிற போக்கில் அப்படியே போ அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ முக்கியமாக வாழ்க்கைக்கெல்லாம் சொல்லுவோம், என்ன டிசிஷன் எடுக்க, இப்படி பண்ணவா அப்படி பண்ணவா அப்படிலாம் யாராவது கேட்டாங்கன்னா அது போகிற போக்கில் நீ அப்படியே போ, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ போகிற போக்கில் அப்படியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ வித் அ ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ வில் எண்ட் அப் இன் ட்ரபிள். ஸோ இதோட அர்த்தம் யாராவது ஒரு விஷயம் செய்யும்போது இப்படி செய்யாத, இப்படி செஞ்சினா கடைசியில் இது ஏதாவது பிரச்சனையில் போய் தான் முடியும், உனக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தான் அது வந்து நிற்கும் இப்படிலாம் சொல்லுவோம்ல. நீ இது வந்து பிரச்சனையில் போய் முடியும், உனக்கு இது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் இப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ வில் எண்ட் அப் இன் ட்ரபிள். நீ வந்து ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவ, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் யூ வில் எண்ட் அப் இன் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் அப்படின்றது எதுக்கு சொல்லலாம்னா யாரையாவது வந்து கோவப்படாத, கொஞ்சம் அமைதியாயிரு, பொறுமையை வந்து பொறுமையாயிரு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் பொறுமையாயிரு, கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ, கோவப்பற்றாத இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சம்திங் ஃபிஷி. சம்திங் ஃபிஷி அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, இதில் என்னவோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இது எனக்கு என்னவோ சரியா படலை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இது எனக்கு சரியா படலை, இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ஷுர். ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சரியா தெரியல, ரொம்ப கரெக்டாக தெரியல, இப்படி தான் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஏதாவது தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடுவோம். பட் சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். ஸோ ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னா பிரச்சனைகள்ல இருந்து விலகிரு. இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வேண்டியவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த பிரச்சனைக்குள்ளே நீ போகாத, நீ இதுலேருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறது தான் ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப். இதே மாதிரி பிரச்சனை இருக்கும் போதே நம்ம சொல்லலாம், நீ ரிஸ்க் எடுக்காத, இந்த விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் நீ ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் எடுக்காதன்னு அடிக்கடி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப், டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, இப்போ யாராவது வண்டி ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ கூட நம்ம சொல்லுவோம், இப்படிலாம் போகாத, இது ரொம்ப ரிஸ்க்கு, இப்படி போகிறது அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த டைம்லையுமே கூட அதாவது நம்ம லைஃபுக்கே ரிஸ்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் கூட அப்பையும் கூட நம்ம டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சோன்னா டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப், நீ இதுக்குள்ளே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஸோ இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ வந்து செய்யாத, இது வந்து எனக்கு இப்போ இது சரியான நேரமாக இல்லை, இப்போ வேண்டாம், இப்போ அவங்க கிட்ட பேசாத, இது சரியான நேரமாக இல்லை, இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காத, இது சரியான நேரமாக இல்லை இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இது சரியான நேரம் இல்லை இந்த விஷயத்த செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். இது வந்து நம்ம தமிழ்லையுமே சொல்லுவோம், இதெல்லாம் கையை மீறி போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. கையை மீறி போச்சுன்னு என்ன சொல்லுவோம், நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்மளால இந்த விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியாது, அது எல்லாம் மீறி போச்சு, எல்லையை மீறி போயிடுச்சு, எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது இப்படிலாம் சொல்லுவோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இட் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்,
என் கையை மீறி போச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், he is not available now. ஸோ he is not available அப்படின்னா இப்போ யாராவது நமக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் யாரையாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த நேரம் he is not available now அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அவைலபிள்ன்ற வேர்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம யாராவது இல்லை வீட்டில் அப்படின்னா, ஆஃபீஸ்லையும் அதே மாதிரி தான். யாராவது ஃபோன் பண்ணி நம்ம அங்கே இருக்கிறவங்க யாரையாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த நேரம் அங்கே இல்லை அப்படின்னா he is not available now அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், I'll convey the message. ஸோ I'll convey the message அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்வேன்றது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராப்பரான ஒரு வேர்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ I'll convey the message அப்படின்னா நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்லணும்னா நீங்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாங்க, இதை வந்து அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ உடனே ஓகே I'll convey the message, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி ஐடில். ஸோ இது வந்து எப்போ பார்த்தாலும் சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில். யார்ட்டையாவது எப்போ பார்த்தாலும் சும்மாவே இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டோன்ட் பி ஐடில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி ஜட்மெண்டல். ஸோ இது வந்து எப்போ சொல்லலாம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது யாரையாவது பற்றி வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, டக்குன்னு அதாவது ரொம்ப அவங்கள பற்றி தெரியாமையே அவங்க இப்படி அப்படின்னு யாரையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட டோன்ட் பி ஜட்மெண்டல் அப்படின்னு சொல்லலாம். ஜட்மெண்டல்லாம் என்ன, எப்போ பார்த்தாலும் ஒருத்தங்களை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அது இதுன்னு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, அந்த மாதிரி சொல்கிறது தான் டோன்ட் பி ஜட்மெண்டல். ஒருத்தங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியாமல் அவங்க இப்படி தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டோன்ட் பி ஜட்மெண்டல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஜஸ்ட் கிடிங். ஸோ ஐம் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நம்ம அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம்ல, ஏதாவது சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு, அந்த மாதிரி விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ எம்னு கூட சொல்லாமல் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் நாட் ஃப்ளாட்டரி. ஸோ இட்ஸ் நாட் ஃப்ளாட்டரி அப்படின்னா நான் ஒன்று ஐஸ் வைக்கிறதுக்காக இப்படி சொல்லலை, நான் ஒன்று ஐஸ் வைக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தான் இட்ஸ் நாட் ஃப்ளாட்டரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளாட்டரி அப்படின்னா ஒருத்தங்களை வந்து அப்படி ஐஸ் வைக்கிறது தான் வந்து ஃப்ளாட்டரி. நீ அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து பயங்கரமாக புகழ்கிறோன்னா அது வந்து ஃப்ளாட்டரி. ஸோ யார்ட்டையாவது ஏதாவது பேசும்போது நான் உன்னை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக இப்படி சொல்லலை, நான் ஐஸ் வைக்கலை உனக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் நாட் ஃப்ளாட்டரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் டேக்கிங் மை டைம். ஸோ இட் இஸ் டேக்கிங் மை டைம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது இந்த வேலை வந்து ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் நான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இட் இஸ் டேக்கிங் மை டைம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த வேலைன்னு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் இப்போ டிவி ஷோ பார்க்குறது இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதனால் ரொம்ப நேரம் நம்ம அது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து இட் இஸ் டேக்கிங் மை டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். யாராவது ஒருத்தர் வந்து அவங்க வரவுக்கு மீறி நிறையா செலவு பண்ணுறாங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் மாதிரி யூ ஆர் லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ உன் வரவுக்கு மீறி செலவு பண்ணுற, பியாண்ட் யுவர் மீன்ஸ் அப்படின்னா அதுக்கு மீறி செலவு பண்ணுற. ஸோ யூ ஆர் லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாண்ட் நத்திங் டு டூ வித் இட். ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் செய்கிறதுக்கு எனக்கு எதுவும் விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ஐ வாண்ட் நத்திங் டு டூ வித் இட். ஐ வாண்ட் நத்திங் டு டூ வித் இட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் ஷார்ட் ஆன் டைம். ஸோ வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அப்படின்னா நமக்கு நேரம் இல்லை, நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இப்போது எக்ஸாம் வருது, நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் மெதுவாக கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வி ஆர் ஷார்ட் ஆன் டைம். டைம் இல்லை சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் யூ விஷ். ஸோ ஆஸ் யூ விஷ் அப்படின்னு எப்போ சொல்லலாம்னா நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு ஐடியா கேட்குறாங்க அப்படின்னா உன் விருப்பம் போல் செய், உனக்கு என்ன பிடிக்குமோ செய் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆஸ் யூ விஷ். ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ லாஸ்ட் மை வே. ஸோ ஐ லாஸ்ட் மை வே அப்படின்னா இது எப்போ சொல்லணும்னா நான் வழி மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வண்டியில் போகும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ வழி தெரியாமல் நான் எங்கேயோ போயிட்டேன் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் வேற எங்கேயோ வந்துட்டேன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஐ லாஸ்ட் மை வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் டெம்டிங்.
ஸோ டெம்டிங் அப்படின்றது என்னன்னா ஆசையை தூண்டுது அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக இதை எப்போ சொல்லலாம் அப்படின்னா டயட்லாம் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் கொண்டு வந்தோன்னா இது சாப்பிடணும் போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னோட ஆசையை தூண்டுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே சொல்லலாம் நம்ம டெம்டிங்கிறது. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஆசையை தூண்டுது இந்த ட்ரெஸ்ஸு, இதை வாங்கணும் போல் எனக்கு தோணுது. அழகான ஒரு குட்டி குவிஸ் நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரிஸ்க் எடுத்துக்காத. நெக்ஸ்ட் ஒன், இது என்னோட நேரத்தை ரொம்ப எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், சும்மா இருக்காத. நெக்ஸ்ட் ஒன், இது ஏன் கையை மீறி போச்சு. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.